கதைகளை நாம சொல்ல சொல்ல நாம கதைகளாகவே ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்குது. மார்ச் 20 ஒரு வருடமும் உலக கதை சொல்லல் தினமாக கொண்டாடப்பட்டது. இது 1991 முதல்ல ஸ்வீடன் நாட்டில் துவங்கினதாகவும் அதுக்கப்புறம் இந்தியா உட்பட பல நாடுகளில் இதை ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது தேவைதானா? கதை சொல்லுதல் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையானது என்ன செய்யுதுன்னா, கடந்த காலத்தை நிகழ்காலத்தோடும் நிகழ்காலத்தில் நடக்கிறத எதிர்காலத்தோட கனெக்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்குது. இந்த கதை சொல்லல் தினத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வருடமும் கதை சொல்லல் தினத்தன்று ஒரு கருப்பொருள், அதாவது ஒரு தீமை டிசைட் பண்ணுவாங்க. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி கதைகளை சொல்கிறதும் கேட்குறதுமா இருக்கும். இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, லைட்ஸ் இன் த டார்க், இருளில் ஒளி. ஒரு இருட்டு பகுதியில் ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சது அப்படின்னா நாம் எல்லாருமே அதை நோக்கி ஓடுறோம் இல்லையா? அதுபோல தான் கதையும். அது ஒரு பெரிய விளக்கு போல நம்மளுடைய அறியாமையை விளக்கி நல்லதை நம்மளுடைய மூளைக்கு கொண்டு போய் நேராக சேர்க்கறதுக்கு கதை ஒரு அடித்தளமாக இருக்கு. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு அழகான கதை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்க தேவதை என்ன பண்ணியிருக்குது, உலகத்தில் இருக்கும் அத்தனை ஞானத்தையும் ஒரு அழகான ஒரு பானைக்குள்ளே கட்டி அதை நல்லா இறுக்கி மூடி ஒரு சிலந்தி பூச்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தது. சிலந்தியே, நீ ரொம்ப அறிவாளி, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். சிலந்திக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நமக்கு போய் இந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை பத்திரமா தூக்கிட்டு வந்துச்சு. இதை நீ பயன்படுத்திக்கோ, எங்கேயாவது போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் கடன்னு ஒரு கயிற்றுல கட்டி தன்னோட இடுப்புல கட்டி இருக்கிறதுலே ரொம்ப உயரமான மரம் எதுன்னு பார்த்து அது மேலே ஏறிச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, ஏறும்போது இந்த பானையோடைய கனத்தினால ஒரு தடவையும் அந்த சிலந்தி பூச்சி கீழே விழுந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி சிலந்தி இதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஐயையோ, என்னது இது, இந்த பானை இப்படி இடுப்புல கட்டி இருக்கிறியே, இதனுடைய கனத்தால தான் நீ கீழே விழுகிற, அதை எடுத்து உன்னோட முதுகுல கட்டிக்கிட்டா இன்னும் சுலபமா ஏறிடலாம்ல அப்படின்னு சொன்னிச்சான். உடனே ஆஹா, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பானையை எடுத்து தன்னுடைய முதுகுல கட்டிக்கிட்டு மரத்தின் உச்சிக்கு போனுச்சான் அந்த சிலந்தி. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த பெரிய சிலந்திக்கு தோணுச்சு, அட கடவுளே, என்னது இது, இந்த பானை நிறைய ஞானம் இருக்கு, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சில்ல நான் ஏறினேன், ஆனா அந்த குட்டி சிலந்தி என்னுடைய எண்ணத்தை அப்படியே உடைச்சிடுச்சே அப்படின்னு சொன்னிச்சான். அப்போதான் தோணுச்சான், இல்லை ஞானமானது நமக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பானையை தூக்கிட்டு உலகம் முழுதும் சுற்றி வந்து தனக்கு கிடைச்ச ஞானத்தை எல்லா இடத்துக்கும் சிதறினதாகவும் அதுக்கப்புறம் இந்த பூமியானது ஞான பூமியா மாறினதாகவும் ஒரு கதை இருக்கு. கதை அப்படிங்கிறது இவ்வளவுதானா? இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம சொல்ல 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 கேட்க 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 நம்மளுடைய ஆழ் மனசுல அது அசராம போய் உட்காருது. என்ன விஷயத்த நாம காதால கேட்கிறோமோ அது நம்ம வாயால மறுபடியும் எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்லும் போது நம்மளுடைய மூளைக்கு அது போய் சேருது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கதைகளை என்னைக்குமே சொல்றதை விட காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோன்ட் டெல் த ஸ்டோரிஸ், ஷோ தெம் அப்படின்னு. கதைகளுக்கு முக்கியம் நம்ம வாயால் படபடன்னு சொல்றது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் மொழி, நம்மளுடைய கண் அசைவு, இது எல்லாத்தாலையும் உணர்வு பூர்வமாக அந்த கதையை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போய் சொல்லும்போது கதையும் வளருது, கதையோட நாமும் வளர்றோம். இந்த மார்ச் 20 மறந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்ச கதைகளை எவ்வளோ முடியுமோ படிங்க, படித்ததை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.